கைஸ் ஸோ வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா ஒரு சில பல உண்மையெல்லாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து ட்ரேடிங்கிறது ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்குலாம் தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், ட்ரேடிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வந்து அதாவது எங்களை மாதிரி ஆளுங்களால தான் ரீல்ஸ் பண்றது, இந்த வீடியோ போடுறது இதெல்லாம் இது மாதிரி தான். ஸோ இதெல்லாம் பண்றதுனால ஒரு பெரிய பூமிங் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள வந்துடலாம், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இங்க வந்து ஈஸியா தான் சம்பாதிக்கலாம், அது உண்மைதான். பட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்லலாம் மேல போக முடியாது. ஓகே, நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா அதான் நான் அந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகே, ஸோ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நான் ஒத்துப்பேன், ஈஸியா சம்பாதிக்கலாம் அவ்வளவுதான். ஓகே, ஸோ உங்க எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு இன்கம் வரும், அது உண்மைதான். ஆனா உடனேலாம் வர முடியாது. ஓகே, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் வரணும்? ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் வரணும்னு இல்லை. ரைட், ஸோ நீங்க படிச்சு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ் லோன்ஸ் இருக்கு, நீங்க வாங்கி பண்ணலாம். ஸோ எவ்வளவோ பண்ணலாம். அப்படின்றப்ப ஏன் நம்ம ட்ரேடிங்குள்ள வரணும் அப்படின்னா, ஸோ முக்கியமான ரீசன் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா இன்கம் வரும். ஒரு பிசினஸ் அப்படின்னாலே மினிமம் 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க உங்க ஃபேமிலியில பிசினஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்கள பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். 12 மணி நேரம் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா 8 மணி நேரம் இல்லையா? நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா 12 மணி நேரம். பிசினஸ் மேனுக்கான மினிமம் அவரே வந்து 12 மணி நேரம் தான். ஓகே, ஆனா இங்க அப்படி கிடையாது. இதுவும் பிசினஸ் தான், ஆனா இங்க அவ்வளவு நேரம் தேவையில்ல. ஓகே, அது ஒண்ணுதான் பெரிய அட்வான்டேஜே தவிர உடனே வந்து இங்க வந்து மேலாம் போயிட முடியாது. ஓகே, பட் எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க சம்பாதிச்சாலும் சில பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த ட்ரிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்லித் தரேன் இப்போ. ஸோ அந்த ட்ரிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்லயே வந்து நீங்க மேல போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரியல் எக்ஸாம்பிள் அப்படிதான் யார் சொல்லலாம் அப்படின்னா வாரன் பஃபெட். ஓகே, உங்களுக்குலாம் தெரியும். வாரன் பஃபெட் வந்து அமெரிக்கன் இன்வெஸ்டர், நாட் அ ட்ரேடர். அவர் வந்து இன்வெஸ்டர். ஸோ அவர் எப்படி மேல போனாரு அப்படின்ற சீக்ரெட் எல்லாமே இதுல பார்க்க போறோம். ரைட், ஸோ என்னோட பேர் செந்தில்குமார். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸா வந்து இங்க இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நான் +1 படிக்கும்போது உள்ள வந்துட்டேன். ஸ்கூல் படிக்கும்போதே அப்ப இருந்தே ஒரு ஆர்வம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ அப்படிதான் நான் உள்ள வந்தது. ஓகே, ஸோ இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், லாஸா இருக்கட்டும், ப்ராஃபிட்டா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டோம். பார்த்துட்டு இப்போ ட்ரெயின் பண்ற அளவுக்கு. ஓகே, ஸோ பீப்பிள் வந்து இது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சிம்பிளா தான் சம்பாதிக்கலாம். நீங்க வெயிட் பண்ணணும். எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வேணும்? ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும்? இதெல்லாம் டீச் பண்ற ஒரு மென்டார் அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, ஸோ அதனால நான் என்னோட டியூட்டி இல்லையா அத நான் சொல்றது. ஓகே, என்னோட கடமை அது. என்ன அப்படின்னா உண்மையை சொல்லணும். இங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு கொண்டு வரணும் அப்படின்ற உண்மையை சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எவ்வளவு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியை பாருங்க. நான் இதுல வந்து நான் நிஃப்டி வச்சிருக்கேன். ஓகே, எஸ். ஸோ இந்த சம்பவம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்னால வந்த சம்பவம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? நீங்க நார்மலா பண்ற பிசினஸ்லயே வந்து சில விஷயங்கள் வந்து ஏதாவது திடீர்னு நடக்கும் இல்லையா? உங்களோட பிசினஸ் அதே மாதிரி தான் இந்த பிசினஸ்லயும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் இல்ல வந்து பட்ஜெட் டே. ஸோ அந்த மாதிரி டேல வந்து சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். ஓகே, அந்த டைம்ல பெரிய லாஸோ பெரிய ப்ராஃபிட்டோ வரதான் செய்யும். இந்த இடத்துல செல் பண்ணவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு, பை பண்ணவங்களுக்கு பெரிய லாஸ் வந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ரைட். ஸோ நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் பெர் இயருக்கு வந்து கிட்டத்தட்ட 11.8%. ஓகே, இது வந்து நல்ல ரிட்டர்ன் தான். ஏன் அப்படின்னா நீங்க இதை தவிர வேற எங்க போனாலும் சரி 7% மேல தாண்டாது. ஓகே, அதுவும் நீங்க வந்து பிக்சட்ல போடணும். ஓகே, பிக்சட் டெபாசிட்ல போட்டா 7%. ரைட், நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்க அப்படின்னா 10%. ஆனா இது வந்து எப்படி சொல்றது, ஆவரேஜா தான் 11 சொல்லிருக்காங்க இல்லையா? பட் ஒவ்வொரு இயர் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, ரைட். இதை பத்தி நம்ம ஹிஸ்டரியை பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டியோட ஹிஸ்டரி வந்து இதுல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இயரும் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் போயிருக்கு அப்படின்றத அதுல பார்க்கலாம். ரைட், ஸோ இங்க பாருங்க. கிட்டத்தட்ட பாஸ்ட் 20 இயர்ஸ் 2000ல இருந்து 2024 வரைக்கும் 24 வருஷத்தோட நிஃப்டியோட ஹிஸ்டரி வந்து இங்க இருக்கு. அவ்வளவு ரிட்டர்ன் எவ்வளவா இருக்கு அப்படின்றது. 2023ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19%. இல்ல 2022ல 4%. அதுக்கு முன்னாடி 21ல 24%. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதிகபட்சமானா கிட்டத்தட்ட 71% வரைக்கும் கொடுத்துருக்கு. ஓகே, நிஃப்டியோட பர்சன்டேஜ். ஸோ அப்படின்றப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க ஓவராலா பாருங்க. அதாவது 20 வருஷத்துல அதோட growth வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகே, ஸோ நல்லா தான் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த கிராஃப்ல கூட பார்க்கலாம். நீங்க மந்த்லி சார்ட் போயிட்டு 20 வருஷத்துல அதோட growth எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 12. ஓகே, 10 வருஷம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2014 இல்லையா? 2014ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,800ல இருந்து இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு தேதிக்கு வந்து 23,000ல இருக்கு. ஸோ என்னவோ ரிட்டர்ன் இல்லையா? டபுள் ஆயிருக்கு இல்ல, கிட்டத்தட்ட
2 மடங்கு. ஓகே. 7,000லேருந்து 14,000 கிட்டத்தட்ட 21,000 தாண்டி 23,000 போயிடுச்சு இல்லையா? ஸோ பணம் வந்து எந்த மடங்கு போயிருக்குன்றத பாருங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க நம்பி பண்ண வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா நிஃப்டி. இன்னொன்னு வந்து பேங்க் நிஃப்டி. நிஃப்டி 50 மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு நம்பகமான இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களோட கேபிட்டல் வந்து 0 ஆகாது. எக்காரணத்த கொண்டும். நீங்க ஸ்டாக்ஸ்ல பண்ணுங்க, இல்ல ட்ரேட் பண்ணுங்க. இப்ப ட்ரேட் பெஸ்ட்டா, இன்வெஸ்டிங் பெஸ்ட்டான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, நிஃப்டில வந்து தாராளமா நம்பி பண்ணலாம். அப்படி பண்றீங்க அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 0 ஆகாது. கேபிட்டல் 0 ஆகாது. குரோத்தும் வந்து ஸ்லோவா இருக்கும், ஸ்டெடியா இருக்கும். நல்ல ஒரு குரோத் இருக்கும். ஓகே. நீங்க லாங் டெர்ம் பார்க்கும்போது நல்ல ஒரு குரோத் இருக்கும். பாத்தீங்களா 10 வருஷத்துல என்ன ஒரு குரோத் அப்படின்னு. ஸோ 10 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கான ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நானும் பர்சனலா வந்து நிஃப்டில இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ மந்த்லி வந்து எஸ்ஐபி பண்றேன். ஓகே. ஸோ நான் ஸ்டாக்ஸ்லயும் தனியா பண்றேன். அது வேற விஷயம். பட் நிஃப்டில வந்து எஸ்ஐபி பண்றது வந்து இட்ஸ் அ ஃபிக்ஸட். ஓகே. ஸோ எவ்ரி மந்த் இந்த அமௌண்ட் நான் பண்ணியே ஆவேன். ஓகே. நான் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. நான் வந்து ஆக்சுவலி யங் தான். ஸோ என்னோட 40, 50ஸ்ல வந்து எனக்கு வேற ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே. நான் பண்ண நிஃப்டி ரிட்டர்னே என்னை வேற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். ஓகே. அது நடந்தே தீரும். ஓகே. ஸோ எந்த விதமான இது இல்ல. ஏன் அப்படின்னா, ஸோ நிஃப்டி 50ன்றது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. நிஃப்டி 50ன்றது இந்தியால இருக்க டாப் 50 கம்பெனிஸ். ஓகே. இப்ப நான் இன்வெஸ்ட்மென்ட் 0 ஆகணும் அப்படின்னா, அந்த டாப் 50 கம்பெனிஸ்ல ஒரு 40 கம்பெனிஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. எப்படி சொல்றது? அவங்கலாம் பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 0 ஆகும். அது நடக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ டாப் 50 கம்பெனிஸ் வந்து ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஓகே. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ஸ், ஸோ இந்த மாரி. ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து எப்படி சொல்றது? நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி இருக்கும். ஓகே. அந்த மாரி உத்தரவாதம் குடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்படின்றப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 0 ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரைட். கண்டிப்பா குரோத் ஆகும். ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து நிஃப்டி மேல பண்ணணும்னு சொல்றேன். அதே மாரி நீங்க பேங்க் நிஃப்டிலயும் பண்ணலாம். பேங்க் செக்டார் இல்லாம இங்க நம்ம வாழவே முடியாது. ஓகே. பேங்க் இல்லாம வேற வாழ முடியுமா? ஓகே. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல். பேங்கிங்ன்றது வந்து ஃபண்டமெண்டல். ஓகே. கண்டிப்பா நான் பேங்க் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பையன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். என் பேரன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ அந்த மாரி செக்டார் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபால் ஆகாது. என்ன சொல்றது? இழுத்து மூடிட்டு மாட்டாங்க. ஓகே இல்லையா? சோ அதனால தாராளமா நீங்க பேங்க் செக்டார்லயும் சரி, நிஃப்டி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க பிகினரா இருந்தீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல அப்டின்னா. ரைட். இல்ல எனக்கு வந்து நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, நீங்க டெக்னிக்கல் அனலைஸ்லாம் பண்ணி, ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் பண்ணி, தாராளமா நீங்க வந்து ஸ்டாக்ஸ்லயும் பண்ணலாம். ஓகே. இது பெஸ்ட் தான். ஓகே. ஸ்டாக் வந்து நீங்க சூஸ் பண்றது தான். ஸ்டாக்கும் பெஸ்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். தென் இத நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்னேன் ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்டின்னா 11% தான் குடுக்குது. அப்படின்ற மாரி. ஓகே. ஸோ நீங்க லாங் டெர்ம் பண்ணீங்கன்னா வேற விஷயம். பட் ஆவரேஜா சொல்லணும் அப்படின்னா 11% இல்லையா? ஸோ அப்படின்றப்போ வாரன் பஃபெட் இருக்காரு இல்லையா? அவரோட பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 19% தான். இன்னைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு. ஓகே. ஸோ அவரோட இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து ஆனுவல் இயருக்கு வந்து எவ்வளவு பெர்சன்ட் எடுக்கிறாரு அப்படின்னா 19% தான் எடுக்கிறாரு. ஓகே. ஸோ நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கே 20%, 30% எதிர்பார்க்குறீங்க. ஓகே. இவங்கலாம் ஒரு வருஷத்துக்கே வந்து 19% தான். ஓகே. எனக்கெல்லாம் நெறைய கால்ஸ் வரும். ஓகேங்களா? நம்ம இந்த கிளாஸ் இதெல்லாம் பண்றதுனால நெறைய கால்ஸ் வந்து எனக்கு வரும். எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. நான் வந்து 10,000 கொண்டு வந்தேன் பிரதர். ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 500,000 சம்பாதிக்கணும். இல்ல மாசம் ஒரு 5,000, 10,000 சம்பாதிக்கணும். ஸோ இது எதுவுமே வந்து நடக்காத காரியம். ஓகே. நான் ஓப்பனா சொல்றேன். இதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது. ஸோ நீங்க உள்ள வரீங்கன்னா, இட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பிளாட்ஃபார்ம். நீங்க வெளியில பண்றத விட இங்க ஈஸியா எர்ன் பண்ண முடியும். அதிகமா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஐ மீன் அதிகமான பெர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ அத தாண்டி நான் உடனே மேல போப்போறேன். மாசம் மாசம் 6 மாசத்துல ஆடி கார் வாங்கணும். இதெல்லாம் வந்து இங்க எதுவுமே நடக்காது. ரைட். அப்புறம் எப்படி இவங்கலாம் வந்து வாரன் பஃபெட் வந்து 19% பண்ணிட்டு, அது எப்படி அவரு வேர்ல்டுல வந்து மிகப்பெரிய பில்லியனர் இருக்காரு அப்படின்னா, அவங்கலாம் வந்து காம்பவுண்டிங் அப்படின்ற விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சிஸ்டம்ல. காம்பவுண்டிங்னா என்ன? எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த காம்பவுண்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட ஒர்க்லயும் சரி, நீங்க போடுற பணத்துலயும் சரி, எல்லாத்துலயுமே நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து உங்க இதுல நடக்கும். உங்க லைஃப்ல நடக்கும். ஓகே. ஸோ அப்ப வர்ற குரோத் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? ஒரு கால்குலேஷனே போட்டு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ லெட்ஸ் சே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துல நீங்க காம்பவுண்டிங் பண்ணீங்க உங்க பணத்த அப்டின்னா, உங்க பணம் வந்து என்ன லெவல்ல இருக்கும் அப்டின்றத பார்க்க போறீங்க. ஓகே. இப்ப நான் வந்து உள்ள வரேன். ஓகே. நான் என்னையவே எடுத்துக்கிறேன். நான் வந்து ரூ. 5,00,000 கொண்டு வரேன். ஓகே. எதுக்குன்னா ட்ரேட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ நீங்க ட்ரேட் பண்ணா சரி, இன்வெஸ்ட் பண்ணா சரி. இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும். இப்ப நான் ட்ரேடிங்க்கு சொல்றேன். ஓகேங்களா? நான் ட்ரேட் பண்றதுக்கு ரூ. 5,00,000 கொண்டு வரேன். ஓகே. இயர்லி வந்து நான் 60% எடுக்கிறேன். அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து 5%. ரொம்ப மினிமமா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு மாசத்துக்கு வந்து 5% அப்டின்றப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 60% இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 60% தான். அப்டின்றப்போ அந்த இயர் எண்டுல நான் எவ்வளவு வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன் அப்டின்னா, கிட்டத்தட்ட ரூ. 3,00,000.
அதாவது 5 லட்சம் வந்து 60%க்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 60% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 8 லட்ச ரூபாய் மாறி இருக்கும் இல்லையா? 5 லட்சம் 8 லட்சம் மாறி இருக்கும். அப்பனா எனக்கு வந்து 3 லட்ச ரூபாய் ப்ராஃபிட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பண்ண 8 லட்சத்தை அப்படியே கொண்டு வந்து இங்க போடணும். சேம் அதே 60% தான். நான் எக்ஸ்ட்ராலாம் பண்ண போறது இல்ல. ஓகே. ஸோ செகண்ட் இயர் எண்டுல என்னோட மொத்தமா என் கையில வந்து 5 லட்சம் வந்து 12,80,000 ரூபாய் இருக்கும். ஓகே. நான் பண்ண ப்ராஃபிட் மட்டும் 4,80,000 ரூபாய். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் இயர்ல. தேர்ட் இயர் அதே மாரி. ஓகே. இதே மாரி நீங்க ஒரு 10 வருஷம் பண்றதா வச்சுப்போம். ஓகே. ஒரு 5 வருஷம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றது என்ன அப்டின்னா, ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன். நீங்க வந்து எதுவுமே பண்ணல. ஓகே. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொண்டு வந்தது 5 லட்சம் அப்டின்னா, 5 லட்சம் மட்டும் தான் கொண்டு வந்தீங்க. ஓகே. உங்க கேப்பிட்டல் வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணவே கிடையாது. தென் நீங்க 60% ரிட்டர்ன் எடுத்தீங்கன்னா, 60% மட்டும் தான் எடுத்தீங்க இல்லையா? அதுக்கு மேல நீங்க ரிட்டர்ன் அதிகமா எடுக்கல. ஓகே. நீங்க எதுவுமே பண்ணல. கொண்டு வந்தது 5 லட்ச ரூபாய் 60% ரிட்டர்ன். ஓகே. எல்லா இயரும். ஓகேங்களா? பட் அதுவே வந்து 5 வருஷத்தோட எண்டுல கிட்டத்தட்ட 52 லட்ச ரூபாய். 5 லட்ச ரூபாய் வச்சு அந்த 52 லட்ச ரூபாய் 5 வருஷத்துல பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். ஓகே. இது பேர் தான் காம்பவுண்டிங் அப்படின்றது. ஓகே. இது எத்தன பெர்சென்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1048%. ஓகே. 60% இருந்தது. 5 வருஷம் எண்டுல 1048% மாறும் அப்படின்னா மாறும். இதுதான் மேஜிக். இத யூஸ் பண்ணி தான் நாட் ஒன்லி வாரன் பஃபெட், நீங்க யார வேணாலும் சொல்லலாம். பில்லியனர், மில்லியனர். ஸோ நீங்க யார பார்த்து மில்லியனர் நினைக்கிறீங்களோ, பில்லியனர் நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே வந்து அவங்க லைஃப்ல இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாம உங்களோட பணம் வந்து சீக்கிரம் மேல போகாது. ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து நம்ம 10 வருஷத்துக்கு பண்ண போறோம். 5 வருஷம் பண்ணும்போதே கிட்டத்தட்ட நான் 1/2 கோடி சம்பாதிச்சுட்டேன் இல்லையா? 52 லட்சம் ரூபாய். இதே நான் 10 வருஷம் பண்ணேன் அப்படின்னா, எவ்வளவு சம்பாதிப்போம் அப்படின்னா, 1 கோடிலாம் சம்பாதிக்க மாட்டோம். அத விட அதிகமாவே சம்பாதிப்போம். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய். ஓகே. 5,49,00,000. ஓகே. வித்தின் 10 இயர்ஸ்ல. ஸோ இது எனக்கு வந்து எவ்வளவு ரிட்டர்ன் குடுத்துச்சு? கிட்டத்தட்ட 10,995%. ஓகே. இப்ப 60% அப்படின்னா 10 வருஷத்துக்கு 600% தானே வரணும். இல்லையா? அது எப்படி 10,995% வரும்? 11,000%. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த விஷயத்துல மட்டும் நடக்கும். ஓகே. காம்பவுண்டிங் அப்படின்றதுல மட்டும். ரைட். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா இருக்கணும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே. நீங்க வந்து ஒரு ரூ. 1000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், ரூ. 2000 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இல்ல 10,000 பண்ணிட்டேன் அப்படின்னா, அத எடுத்துட்டு போய் நீங்க டியூ கட்டுறீங்க இல்லையா? ட்ரேடிங் பண்றப்போ. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் வச்சுக்கிறேன். இந்த மாரி எதுவும் பண்ணாம, ஒரு 5 டூ 10 வருஷம் பொறுமையா காம்பவுண்டிங் பண்ணுங்க உங்களோட பணத்த. ஓகே. உங்களோட ட்ரேடிங் இன்கம் அல்ல இன்வெஸ்ட்மென்ட் இன்கம். அத காம்பவுண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு இன்கம் வரும் இல்லையா? அந்த ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போய் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க மாசம் மாசம் பண்ற ப்ராஃபிட்ட வித்ட்ரா பண்ணி வெளில எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, இது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே. இட்ஸ் நாட் பாசிபிள். ரைட். நீங்க பொறுமையா வந்து வித்ட்ரா பண்ணாம, பண்ண ப்ராஃபிட்ட திரும்ப திரும்ப வச்சு நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, காம்பவுண்டிங் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த அளவு ரெவென்யூ வந்து ரீச் பண்ணிருவீங்க. ஸோ இத வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லையா? ஸோ இதான் காம்பவுண்ட்ன்றது. இந்த மாரி மெத்தட் யூஸ் பண்ணா மட்டுமே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து குரோ ஆக முடியும். ஓகே. ஒரு பெரிய ரெவென்யூ கிரியேட் பண்ணணும். நான் வெல்த் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, இது இப்படி பண்ணா மட்டுமே பாசிபிள். இத தாண்டி நானு உடனே வேணும். ஓகே. அத்தன பெர்சன்டேஜ் பண்ண போறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன். நீங்க எது பண்ணாலும் சரி, இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன். ஓகே. அது நடக்காது. ஓகே. இந்த அளவு பொறுமை இருந்தா மட்டுமே இங்க நடக்கும். அப்படின்னா வாரன் பஃபெட்க்கு நடந்தது. பில் கேட்ஸ்க்கு நடந்தது. ஓகே. சேம் அவங்களால பண்ண முடியும்னு நம்மளாலயும் பண்ண முடியும். இந்த பொறுமை மட்டும் இருந்தா போதும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அதனால நான் பொறுமையா டீச் பண்றேன் இந்த வீடியோல. ரைட். சோ வேல்யூபிளான கன்டென்ட்டா இருக்கும். ஓகே. தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எது பெஸ்ட் இல்லையா? சோ அந்த டாபிக் குள்ள போயிடலாம். எனக்கு வந்து ட்ரேடிங் பெஸ்ட்டா? இல்ல வந்து இன்வெஸ்டிங் பெஸ்ட்டா? அப்படின்னா என்ன கேட்டா ட்ரேடிங் தான் பெஸ்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? சோ நான் ட்ரேட் பண்றதுக்காக நான் சொல்லல. இந்த கால்குலேஷன்ல நான் சொன்னது அப்படின்னா கிட்டத்தட்ட 60%. ஓகே. சோ 60% நான் சொல்லியிருக்கேன். சோ இத நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா என்னால 40% தான் சொல்ல முடியும். ஓகே. 60% நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது வந்து மினிமம் கால்குலேஷன் தான். ஓகே. நான் வந்து ஃபிக்ஸ்டா சொல்லல. இப்ப நான் 60% எடுத்து, இப்ப மாசம் வந்து 5% தான் கிடைக்குமானா இல்ல. நான் ரொம்ப மினிமமா சொன்னேன். 30% கிடைச்சாலும் கிடைச்சது தான். 50% கிடைச்சாலும் கிடைச்சது தான். ஓகேங்களா? அதான் பிசினஸ் மார்க்கெட்ல. நான் 60%ன்றது ஃபிக்ஸ்டா மினிமமா உங்களுக்கு போட்டுருக்கேன். ஓகே. ஆனா இத நீங்க ரியலா பண்ணீங்க அப்படின்னா, இத விட வேற லெவல்ல தான் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங்ல.
இதே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து 40% தான் சொல்லுவேன். ஓகே 60 கூட சொல்ல மாட்டேன். 40 தான் சொல்லுவேன். ஸோ அப்படின்றப்ப என்ன கேட்டா ட்ரேட் தான் பெஸ்ட். ஓகே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணணும். பட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் ட்ரேட்ல வர்ற அளவுக்கு இன்வெஸ்டிங்ல வராது. ஓகே இட்ஸ் ட்ரூத். ட்ரேடிங் தான், இன்வெஸ்டிங் தான். ரைட்? நான் எப்படி சொல்றது? உடனே நீங்க வளர்றதுக்கு ஐடியா குடுக்கல. பட் வெயிட் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா ரிட்டர்ன் பண்ணணும். இல்லையா? ஸோ அப்படி பண்றப்போ என்ன கேட்டா ட்ரேடிங் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் கம்பேர் டூ இன்வெஸ்டிங். ஓகே. ஸோ தென் இன்னொரு விஷயம் எல்லாராலையும் ட்ரேட் பண்ண முடியாது. இல்லையா? இப்போ நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு நான் எஜுகேட்டடா இருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலா ஐ எம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால நான் பண்றேன். அப்படின்னு இல்ல. ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் கூட படிச்சிருக்கணும். 8த் 10த் படிச்சா கூட ஓகே தான். ஓகே. பண்ண முடியும். பட் அது கூட என்னால முடியல. ஓகே. சில நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களால ட்ரேட்லாம் பண்ண முடியாது. பட் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க பண்ணட்டும். ஓகே. என்னால ட்ரேட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்றவங்க பண்ணட்டும். பட் நீங்க எஜுகேட்டடா இருக்கீங்க அப்படின்னா உங்களால ட்ரேட் பண்ண முடியும்னா ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் கட்டாயம் இல்ல. ஓகே. சோ நீங்க முடிவு பண்றதா. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே. உங்க கையில தான் இருக்கு. சோ தாராளமா இன்வெஸ்ட்குள்ள போறதாண்டி ட்ரேட்குள்ள வாங்க. இன்வெஸ்ட் வந்து ஒரு வாரமா பண்ணுங்க. நான் எஸ்ஐபி பண்றேன். மந்த்லி நான் பண்றேன் இல்லையா? அந்த மாதிரி நானும் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அத பண்ணுங்க. பட் ட்ரேட் பண்றது தான் பெஸ்ட். உள்ள வந்தீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்ண பழகுங்க. சோ இது வந்து எல்லாராலயும் பண்ண முடியும். சோ ரூ. 15,000 தான் நான் சம்பளம். அவ்வளவுதான் என் வாழ்க்கைய ஓட்ட முடியுமான்னா அப்படிலாம் கிடையாது. இல்ல ரூ. 1,00,000 தான் சம்பளம். ரூ. 1,00,000 கூட அவ்வளவுதானா என் வாழ்க்கை அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. ஓகே. பிசினஸ்க்குள்ள இருக்கட்டும், நமக்கு தெரியாத நம்மள வந்து ஒரு வட்டம் போட்டு உள்ளே உட்கார வச்சிருக்காங்க. நீங்க அத தாண்டி வெளியில போனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகே. நான் பார்த்துட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ கன்டினியூஸா இந்த மாதிரி கன்டென்ட்லாம் நான் குடுக்குறேன். ஸோ ட்ரேடிங்ன்றது இதுதான். இவ்வளவுதான். நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தான் ரிட்டர்ன் குடுக்குது. ஓகே. ஆவரேஜா குடுக்கணும்னா 11% குடுக்குது. பட் நீங்க வந்து இன் டெப்த்தா போனீங்க, லாங் டெர்ம்க்கு பண்றீங்கன்னா வேற லெவல் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? பேங்க் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வர ரிட்டர்ன் வந்து நீங்க வேற எங்கேயும் கம்பேர் பண்ண முடியாது. நான் வந்து பேங்க்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ வேற எங்கேயும் கம்பேர் பண்ண முடியாது. அங்கலாம் வந்து இந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ உள்ள வந்தாலே லாஸ் தான் பண்றாங்க ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கலாம் வந்து எஜுகேட் இல்லாம உள்ள வராங்க. ஓகே. ஸோ அந்த மாரி ஆளு கூட வந்து எப்படி சொல்றது? அந்த மாரி மென்டார் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஓகே. உள்ள வரீங்கன்னா, நீங்க கரெக்ட்டான மென்டார் சூஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுங்க. ஓகே. உங்களால பண்ண முடியும். ஸோ நாமளும் வந்து இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றோம். பிளஸ் இது வந்து நம்ம டீச்சும் பண்றோம். ஓகே. நான் வந்து எப்படி சொல்றது? இந்த வீடியோல நான் சேல்ஸ் பண்றதுக்காக நான் பேசல. பட் ட்ரூத் இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்மளாலயும் வந்து டீச் பண்ண முடியும். நாமளும் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஓகே. எஸ் கைஸ். ஸோ இந்த மாரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க டவுட் எதுனா நீங்க தாராளமா கேளுங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோல வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேல்யூபிள் கன்டென்ட் குடுத்துட்டேன். ஸோ எங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க பாருங்க. உங்க டவுட்னா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து டீச் பண்ணுவோம். ஓகே. ஸோ எங்களோட கம்யூனிட்டி வந்து லைஃப் லாங் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி லேர்னிங் கிரியேட் பண்ற கம்யூனிட்டிக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லைஃப் லாங் வந்து நம்ம குடுப்போம். ஓகேங்களா? லேர்னிங் நம்ம குடுப்போம். ஸோ எல்லாமே. ரைட். ஸோ தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். ஸோ கம்யூனிட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீடைல் எல்லாம் நான் சொல்றேன். ஓகே. தேங்க் யூ.